சரணம். பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இறைவன் நம்ம கூட எப்படி இருக்கிறார் என்று எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், நாம் இறைவனை எப்போதும் நினைக்கும்போது, இறைவனை எப்போதும் அவரை இறுகி பற்றி கொள்ளும்போது, இறைவனே திருவடி சரணம் என்று நினைக்கும்போது, இறைவன் எப்படி நம்மளுக்கு காட்சி கொடுப்பார் என்று எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இறைவன் நாம் அவரை சரணாகதி அடையும் பொழுது நம்மளுக்கு எப்படி புரிய வைப்பார்? பல்லியின் மூலமாக நம்மளுக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்ம சிந்தனையோடு நம்மளுக்கு இறைவன் எப்படி இருக்கிறார் நம்ம உணரும் பொழுது, நம்ம நினைக்கும் பொழுது, அவரை நம்ம பற்றி கொள்ளும்போது, நெருங்கி பற்றி கொள்ளும்போது, நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்றால் பல்லியின் மூலயமாக கண்டிப்பாக உணரலாம். நம்ம சிந்தனையை எங்கே கொண்டு போகணும்னா இறைவனிட கொண்டு போகணும். இறைவன் எப்படி சொல்கிறார் என்று பல்லியின் மூலயமாக நம்மளுக்கு உணர்த்துவார். நம்ம நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களும் நடக்கும் பொழுது இறைவன் உச்சி கொட்டும், பள்ளி உச்சி கொட்டும், பேசும். நம்ம இப்படி கஷ்டப்படுகிறோமே, இறைவா எனக்கு என்றைக்கு நல்ல வழி கிடைக்கும் என்று நம்ம நினைக்கும் பொழுது அந்த பள்ளி நம்மளிடம் உச்சி கொட்டும், பேசும். எப்படி பேசும்? இந்த சொல் சத்தம் போடும் இல்லையா, அது மூலயமாக நல்லது நடக்கும் என்று நம்ம உணர்ந்து கொள்ளலாம். நிறைய தடவை இன்றைக்கு நேற்று இல்லை, நான் ஒரு 30-25 வருஷமாக நான் பள்ளியை தான் உறுதியாக இறைவன் என்று நினைத்து கொள்வேன். ஒரு நிமிஷமும் ஒரு செயலும் நடக்கும் பொழுது இறைவனை எப்படி உணர்வேன் என்றால் பள்ளியின் மூலமாக தான் நான் உணர்ந்து அதன்படி செயல்படுவேன். நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். கெட்டதே நடந்தாலும் நம்ம மனசுக்கு இறைவன்கிட்ட, இறைவா எனக்கு கஷ்டப்படுகிறேன் என்று நம்ம நினைத்தாலே நீ கஷ்டப்பட மாட்டாய் என்று இந்த பள்ளி நம்மளுக்கு உச்சி கொட்டும் பொழுது நாம் அவரை ஆனந்த கண்ணீரோடு நாம் அவர் உச்சி கொட்டுற சத்தத்தை கேட்டு நம்ம புரிந்து கொண்டாலே நம்ம நல்ல வழியில் போகிறோம் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். நம்மளுக்கு எந்தவித துன்பங்களும் நெருங்காது என்று இந்த பள்ளியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் உண்மை, இதுதான் நிச்சயம், இதுதான் எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அவருடைய சிந்தனையில் நாம் எப்படி இறைவனை பற்றி கொள்கிறோம் என்று நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றுதான் இதன் உண்மையான தெரிந்த விஷயங்கள். இதை புரிந்து கொண்டாலே மனம் தளராது, சோர்வை அடையாது, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நானும் இன்றைய இறைவனை தான் நினைத்து கொண்டு நான் இந்த பள்ளியின் மூலமாக தான் இன்றைய வரைக்கும் மனம் தளராமல், சோர்வு அடையாமல் இன்றைய வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன். எல்லாமே இறைவன் செயல் என்று நினைத்து தான் என் இல்ல வாழ்க்கையை நான் நடத்தி கொள்வேன். பள்ளியின் மூலயமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்படி தான் நம்ம நல்ல விஷயங்கள் நினைக்கும் பொழுது பள்ளி சொன்னால் அது நிச்சயமாக உண்மையாக உறுதியாக இது உண்மையாக இருக்கும். ஒருவரும் புரிந்து கொள்வது இதுதான். நம்மளுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாரும் அவரவர் சிந்தனையை எப்படி இறைவன் கொடுக்கிறார் என்று உணர்ந்தாலே, இறைவன் திருவடியை தொட்டாலே நம்மளுக்கு சரணாகதி அடையலாம்.
அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். போற்றியும் நமசிவாய. நமசிவாய. திருவடியே சரணம்.